வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோங்க. நான் வந்து இப்போ வஞ்சரம் மீன் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் சில்லி பவுடர், காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 1/2 லெமன், கொஞ்சம் சால்ட். இப்போ இதில் ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை தண்ணி வேணாலும் போட்டுக்கலாம். நான் தண்ணி தான் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதுங்க. இது இப்போ வந்து எல்லாத்தையும் இந்த மீன் மேலே இப்படி எல்லாமே தடவி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம மசாலா இதில் தடவி விட்டுக்கிட்டால் போதுங்க. இதே போல் எல்லாமே பண்ணிடலாம். இப்படி ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் மேலேயும் இப்படி அந்த மசாலா எல்லாம் இப்படி தடவி விட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே ஊற விட்டு வறுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. வஞ்சரம் மீன் முள்ளே இருக்காது. நீங்கள் எந்த மீன் வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் முள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மீன் எடுத்தால் கொஞ்சம் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா மீனும் நம்ம மசாலா தடவி வச்சுட்டோம். ஒரு 1 ஹவர் ஊறட்டுங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்படி அடுப்பு குறைச்சி வச்சே பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் ஹையாக வச்சோம்னா கொஞ்சம் அடியிலலாம் சீக்கிரமாக தீஞ்சிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோ அடுப்பில் வச்சு இதை திருப்பி விட்டு நம்ம செஞ்சுக்கலாம். அப்படியே ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாங்க. இப்படி இது கொஞ்சம் நல்லா வேகிற வரையும் ரெண்டு டைம் அப்படி திருப்பி விட்டோம்னாலே கொஞ்சம் நல்லா வெந்துடும். இதை எடுத்துடலாங்க. பாருங்கள், ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.